மனிதர்களுக்கு ஏன் தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா, இயந்திரங்கள் ரொம்ப வேகமாக செயல்படுது, நம்மளால் அது முடியலையே அப்படின்னு இந்த தாழ்வு மனப்பான்மை யாருக்கு வரும் தெரியுமா? இயந்திரங்களை எல்லாராலும் கையாள முடியாது. நிறைய பேருக்கு இயந்திரங்களை கையாள விரும்பவே மாட்டாங்க. கம்ப்யூட்டர்லாம் ஹேண்டில் பண்ண விரும்பவே மாட்டாங்க. அப்படி அவங்க கம்ப்யூட்டரு இந்த மாதிரி இயந்திரங்களை கையாளுறது, காரை ஓட்டுறது இந்த மாதிரி ஆர்வத்தில் இந்த மக்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30% இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50% மக்களுக்கு இந்த இயந்திரங்களை கையாளுறதே பிடிக்காது. அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இயந்திரங்கள்லாம் ரொம்ப வேகமாக இருக்கும்போது, அதோட வேகத்தை தன்னோட ஒப்பிட்டுக்கிறாங்க. அப்போ இயந்திரங்களை விரும்பாதவங்க, அவங்க உடல் உழைப்பு தான் விரும்புவாங்க, உடல் உழைப்பை தான் நேசிப்பாங்க. இயந்திரங்களை கையாளுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு. அதனால் எனக்கு ஏன் கம்ப்யூட்டர் வரல, எனக்கு அந்த நாலேஜ் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இயந்திரங்கள் பிடிக்கல, பிடிச்சிருந்துன்னா அதை ஆர்வமாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ டூ வீலர் ஓட்டுறதுல கூட நிறைய டூ வீலர் ஓட்ட மாட்டாங்க, பயப்படுவாங்க. சிலர் ஸ்கூட்டி ஸ்லோவாக போகிறது, ஸ்பீடே ஓட்டினா கூட ஸ்பீடு மெதுவாக தான் போவாங்க. அவங்களுக்குலாம் இந்த இயந்திரங்கள் பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம். இயந்திரங்களில் உடன்பாடு இல்லை அல்லது பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க இயந்திரங்களோட வேகத்தோட தன்னுடைய வேகத்தை ஒப்பிட்டு பார்த்து அவங்க தாழ்த்திக்கிறாங்க. தாழ்வு மனப்பான்மை அதனால தான் வந்துடுது. அப்போ அவங்க உடல் உழைப்பு மேலே நம்பிக்கை இல்லாமல் போகுது. நாம் என்ன தான் உழைச்சாலும் இந்த இயந்திரங்களை நம்மளால் ஜெயிக்க முடியாது. இயந்திரங்களோட வேகத்துக்கு அதனால் நடக்கிறத விட்டுட்டாங்க. ஏன் நடக்க மாட்டேன்றாங்க பெரும்பாலும், ஏன் ஓட மாட்டேன்றாங்க பெரும்பாலான மக்கள் அப்படின்னா, நாம் என்ன தான் வேகமாக நடந்தாலும் இயந்திரங்களோட நம்மளோட போட்டி போட முடியாது. அதனால் இவங்க நடக்கிறதுல நம்பிக்கை இல்லை, ஓடுறதுல நம்பிக்கை இல்லை, உழைக்கிறதுல நம்பிக்கை இல்லை. நாம் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை இந்த இயந்திரங்கள் சூப்பராக செஞ்சுட்டு போகுது. அப்போ இந்த உழைப்பு, மனித உடல் உழைப்புங்கிறது ஒரு தோற்று போன ஒன்று தானே, பெரிய மதிப்பு இல்லாத ஒன்று தானே. அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுது. அர்த்தம் இல்லை. அது ஒரு மெஷினை வச்சு ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். நீ எதுக்கு நடந்து போகிற, 5 நிமிஷத்தில் ஒரு ஆட்டோவில் போனால் போய் சேர்ந்துடலாம். எதுக்கு நடந்து போகிற, எதுக்கு சைக்கிளில் போகிற, டூ வீலரில் ஏன் போகிற, ஒரு வேகமாக போக ஒரு ஆம்னி பஸ்ஸில் போ, ஃப்ளைட்டில் போ, எதுக்கு ட்ரெயினில் போகிற அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட தூரத்துக்கு நீ போகிறதா இருந்தால் ட்ரெயினில் போகிறது அவமானம். இங்கேருந்து நீ சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னா ட்ரெயினில் போகிறது அது ஒரு அவமானம் மாதிரி. அது டெல்லிக்கு போகணுன்னா நீ ஃப்ளைட்டில் தான் போகணும். அப்போ தான் 1 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். எல்லாம் 2 நாள் ஆகும், வேஸ்ட் ஆகும்ல. அந்த மாதிரி இப்போது அந்த நேரத்தோட ஒப்பிட்டு உடல் உழைப்பை இன்றைக்கி உடல் உழைப்பால் நம்மளால் அதிக தூரம், அதனால என்ன பண்ணுறாங்க, உடல் உழைப்பை தாழ்வாக நினைக்கிறதுனால நடக்கிறதுல மக்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போச்சு, ஓடுறதுல உழைக்கிறதுல ஆர்வம் இல்லாமல் போச்சுது. இந்த இயந்திரங்கள் மனிதர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தியது. அதனால மக்கள் உழைப்பதில்லை, நடப்பதில்லை, ஓடுவதில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, உடலுக்கு வேலை இல்லாமல் போச்சுதா, உடற்பயிற்சி என்பது இல்லாமல் போச்சு. கடைசியில் உடம்பு அதனால் பாதிக்கப்படுது. உடம்பு அதனால் பாதிக்கப்பட்டு உடல் பருமன் ஏற்பட்டு விடுகிறது, உடலில் நோய் வந்து விடுகிறது. அப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மிஷின் மேலே, இயந்திரங்களை கையாளுவதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நான் உழைக்கிறேன், எனக்கு இயந்திரங்கள் கையாளணுங்கிற ஆர்வம் இல்லை, இயந்திரங்களோட ஒப்பிட்டு பார்த்து நான் என்ன தாழ்த்திக்க விரும்பலை. இப்போ எல்லாருக்குமே உடல் உழைப்பில் நம்பிக்கை இல்லை. இந்த நேரத்தில் யாருமே உடல் உழைப்பில் போட்டி போடுறதும் கிடையாது. உடல் உழைப்பு சார்ந்த போட்டி இங்கே இல்லவே இல்லை. அப்போ இந்த இடம் காலியாக கிடக்குது. நான் இப்போ உடல் உழைக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னா, எனக்காக, எனது உடல் உறுதிக்காக, எனது உடல் அழகுக்காக, ஆரோக்கியத்துக்காக நான் உழைக்க போகிறேன். நான் உழைச்சி இங்கே ஒரு வேலையை நான் நடத்த போகிறதில்ல, இங்கே ஒரு வேலை நடக்க போகிறதில்ல. நான் உழைச்சி ஒரு வேலையை நிகழ்த்த போகிறதில்ல. என் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக நான் உழைக்க போகிறேன். இப்போ ஜிம்மில் போய்ட்டு 6 மணி நேரம் உழைக்கிறாங்களே, 6 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அதனால் ஏதாவது வேலை நடந்துச்சா? இங்கே எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்க உடம்பு அழகாக இருக்குது. இல்லை ஏதாவது மூட்டையை தூக்கி போட்டாங்களா, அதனால் 10 மூட்டை இங்கே இருக்கிற 10 மூட்டை அங்கே போயிடுச்சு, அப்படி எதாவது நடந்ததா? எதுவுமே இல்லை. அல்லது அவங்க குனிஞ்சு நிமிர்ந்து நாற்று நட்டாங்களா? எதுவுமே நடக்கலை. ஆனால் அங்கே ஒரு மாற்றம், வெறும் சுயநலமாக ஒரு உடம்பு நல்லா ஆயிருக்கு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குப்பா, உடம்பு உறுதியாக இருக்குது. இப்போ நான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணனால. அதனால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நடங்க. ஒரு தூரத்துக்கு எங்கேயா போகிறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா நடந்து போங்க. 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற உங்கள் ஆஃபீஸ்க்கு நடந்து போங்க. 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் நடந்து போங்க. காரில் போனால், பஸ்ஸில் போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் நடந்து போனால் கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் காரில் போனால், பஸ்ஸில் போனால் இன்னும் நிறைய வேலைகளை செய்யலாம். ஆனால் நீங்கள் நடந்து போனீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் அந்த உங்கள் வேலைக்கு, உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்தில் போக முடியும், தவிர நிறைய வேலைகள் செய்ய முடியாது. ஆனால் அங்கே இன்னொன்று நடக்கும், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் உடம்பு உறுதியாக இருக்கும். அப்படிங்கிற வகையில் நீங்கள் நடக்கணும். நான் நடக்காதனால, காரில் போகிறதுனால நிறைய வேலை நடக்குது, நான் அதனால தான் நடக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த நீங்கள், இனிமேல் வேலை கிடக்குது, வேலை அது கிடக்குது மஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நடக்க போகிறேன், வேலை நடக்குது, நடக்காமல் போகுது, நான் நடக்க போகிறேன், என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், என் உடம்பு உறுதியாக இருக்கும், என் உடம்புல உடல் பருமன் இருக்காது, அந்த ஒரு இதுக்காக நான் நடக்க போகிறேன், அந்த சுயநலனுக்காக நான் நடக்க போகிறேன்,
நான் பிறருக்காக தான் பஸ்ஸில் போனேன், காரில் போனேன், பல வேலைகளை செஞ்சேன். அது பிறருக்கு பயனுடையதாக இருந்தது. ஆனால் அது எனக்கு தீங்கை தந்தது. என் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போச்சு. இனிமே நான் மற்றவங்கள பற்றி கவலைப்படலை. எனக்கு பல வேலைகள் நடக்கணும், அது மற்றவங்களுக்கு பயன்படணும், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. என் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இனிமேல் நடக்க போகிறேன். இதனால் பல வேலைகள் நடக்காமல் போகும். 1.5 மணி நேரம் ஆகும். என் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அந்த நேரத்தில் நான் 2 வீலரில் போனால் 10 நிமிஷத்தில் ஆஃபீஸில் போய் அங்கே பல வேலைகளை செஞ்சுருப்பேன். அதனால் பல பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. அந்த சந்தோஷம் மாதிரி எனக்கு தேவையில்லை. என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை. நான் ஒரு சில வேலைகளை செஞ்சாலும் பரவாயில்ல, என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், என் உடம்பு அழகாக இருக்கணும், என் உடம்பு உறுதியாக இருக்கணும். அந்த இதுக்காக நான் நடக்க போகிறேன், ஓட போகிறேன், விளையாட போகிறேன். இயந்திரங்களோட ஒப்பிட்டு பார்த்து என்ன நான் தாழ்த்திக்கிட்டு இது நாள் வரைக்கும் நான் நடக்கிறதுலையோ ஓடுறதுலையோ உழைக்கிறதுலையோ உடல் உழைக்கிறதுலையோ ஆர்வம் இல்லாமல் இருந்தேன். இயந்திரங்களை என்னால் ஜெயிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அதனால் என்னை தாழ்த்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இயந்திரங்கள் மற்றவங்களுக்காக வேலை செய்யுது. இனிமேல் எனது உடல் உழைப்பு என்பது நீ பிறருக்காக நீ உடல் உழைக்கும்போது அதுக்கு நீ இயந்திரங்களை பயன்படுத்து. உனக்காக உடல் உழைப்பு என்பது உனக்காகவோ பிறருக்காக வேலை செய்யும்போது அதில் நீ இயந்திரங்களை பயன்படுத்து. உனக்காக உடல் உழைக்கணும், உன்னுடைய நன்மைக்காக உடல் உழைக்க வேண்டும், பிறருடைய நன்மைக்காக இயந்திரங்களை பயன்படுத்து. அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். இந்த புரிதல் நமக்கு வந்துட்டாலே போதும். அதனால் நீ மற்றவங்களுக்காக ஒரு வேலை செய்ய போகிற அப்படின்னா அங்கே உடல் உழைக்க முடியும். ஆனால் உனக்காக உடல் உழைக்க வேண்டிய வாய்ப்புகளை நீ தேடு தினமும். இதுதான் சரியான புரிதல்.